மதுரை ஒத்தக்கடை அருகே 3171 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சியை தற்பொழுது பார்ப்போம். நான் கழகத்திற்கு பொறுப்புக்கு வருவதற்கு முன்பே 2018ஆம் ஆண்டு கழகத்துடைய மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கையை வழங்குகின்ற நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார். அது மட்டுமல்ல, சென்ற ஆண்டும் இதே இடம் மதுரையில் கிட்டத்தட்ட 72,000 மகளிர் சுய குழு பெண்களுக்கு கடன் வழங்கும் நிகழ்ச்சியையும் சிறப்பாக நடத்தி காட்டினார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு மாநாடு போல நடத்தி காட்டியிருக்கிறார் என்றால், இப்படி மதுரை என்றாலே அண்ணன் மூர்த்தி அவர்கள்தான். மூர்த்தி என்றாலே அது கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல ஒரு நிகழ்ச்சி தான். மதுரையில் நடைபெறுகின்ற இந்த அரசு நிகழ்ச்சியில் 12,300 பயனாளிகளுக்கு இலவச வீட்டு மனை பட்டாக்களையும் 1013 மகளிர் சுய குழுக்களைச் சேர்ந்த 17,000 சகோதரிகளுக்கு சுமார் 108 கோடி மதிப்பிலான வங்கிக் கடன் இணைப்புகளையும் பல்வேறு துறைகள் சார்பாக 298 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். 2024 மக்களவைத் தேர்தலுக்கான என்னுடைய பிரச்சாரத்தை இதே மதுரை மண்ணில்தான் நான் துவங்கினேன். மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை, விருதுநகர், தேனி மக்களவை தொகுதிக்கெல்லாம் வந்து உங்களை எல்லாம் சந்தித்து வாக்கு கேட்டேன். இந்த 3 தொகுதிகளையும் மிகப்பெரிய வெற்றியை தருவோம்னு அப்பொழுது நீங்க வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க. அதே வாக்குறுதியை நீங்க கொடுத்தீங்க, வாக்குறுதியை நிரூபிச்சு காட்டினீங்க. அதற்கு நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களுக்கு தேர்வுகள் மூலமாக, எக்ஸாம்ஸ் மூலமாக ஆசிரியர்கள் மார்க் போடுவாங்க. விளையாட்டு வீரர்களுக்கு போட்டிகளின் மூலமாக நடுவர்கள், அம்பையர்ஸ், பிளேயர்ஸ்களுக்கு அம்பையர்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு அரசு எப்படி செயல்படுதுன்னு தேர்தல் போட்டி மூலமா, தேர்தல்ன்ற எக்ஸாம் மூலமா தான் மக்களாகிய ஆசிரியர்களாகிய நீங்க தான் அந்த மார்க்கை போடுவீங்க. அந்த வகையில் நம்முடைய திராவிட மாடல் அரசிற்கான நற்சான்றிதழா சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் நீங்க 40க்கு 40 தொகுதியிலும் வெற்றி பெற வச்சு 100% ரிசல்ட் 100% தேர்ச்சியை நம்முடைய திராவிட மாடல் அரசிற்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களுக்கும் நீங்க அளிச்சிருந்தீங்க. இந்த வெற்றி உங்களுக்காக இன்னும் கூடுதலா உழைக்கணும், திட்டங்களை கொண்டு வரணுங்கிற பொறுப்பை எங்களுக்கெல்லாம் அதிகப்படுத்தி இருக்கு. அதனால்தான் மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் இன்னைக்கு மதுரையில இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நலத்திட்ட உதவி நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பா மதுரை மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை நம்முடைய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் முதலமைச்சரிடம் கேட்டு பெற்று உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கின்றார்கள். உழவர் சந்தை, சமத்துவபுரம் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இதே மதுரை மாவட்டத்தில் தான் துவங்கினார். இன்றைக்கு கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு 250 கோடி ரூபாய் மதிப்பில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் தான் திறந்து வச்சாங்க. அதே மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன அலங்காநல்லூர்ல 63 கோடி ரூபாய் மதிப்பில் கலைஞர் ஏறு தழுவுதல் அரங்கமும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மதுரை மக்கள் மட்டுமல்ல, தென் மாவட்ட மக்கள் எல்லோருமே மகிழ்கின்ற அளவுக்கு மதுரையை நோக்கி ஏராளமான திட்டங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மகளிர் வந்திருக்கீங்க. குறிப்பா நம்முடைய மகளிர் சுய குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் இங்க அதிக அளவில் இருக்கீங்க. இதே மாதிரி வீட்டு மனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை பெறுவதற்காகவும் பயனாளிகள் நீங்க வந்திருக்கிறீங்க. அரசின் சேவைகளை தேடி போய் நீங்க வாங்கின காலம் போய் இன்னைக்கு அரசே உங்களை தேடி வந்து இந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, மகளிர் சுய குழுக்களுக்கு வங்கி கடன் இணைப்பு, தொழில் உற்பத்தி சந்தைப்படுத்துவதற்கான பயிற்சிகளை நம்முடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருக்கு. வங்கி கடன் இணைப்பை பொறுத்தவரை ஒவ்வொரு வருஷமும் முந்தைய வருஷத்தை விட அதிகமாக வழங்கப்பட்டு வருகின்றது. உதாரணத்திற்கு சென்ற வருஷம் 30,075 கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்பு வழங்கப்பட்டது. இந்த வருஷம் அதை உயர்த்தி 35,000 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கடன் இணைப்பு வழங்க எங்களுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 14,000 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் இணைப்பு வழங்கியுள்ளோம். இன்னைக்கு மதுரை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க மொத்தம் 31,000 மகளிர் சுய குழுக்களை சேர்ந்த 3,74,000 சகோதரிகளுக்கு 2,900 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் இணைப்பை இந்த நிகழ்ச்சியின் மூலம் வழங்கியிருக்கின்றோம். அதே மாதிரி இங்க 12,000 பேருக்கு பட்டாக்கள் மற்றும் பல ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் கொடுத்திருக்கிறோம். உங்கள பலருக்கு வீட்டு மனை பட்டா பெறுவது என்பது மிகப்பெரிய பிரச்சனை என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒதுக்கப்பட்ட வீடுகளுக்கு கூட பட்டா இல்லை அப்படின்ற பொதுமக்கள் தொடர்ந்து அரசினுடைய கவனத்திற்கு எடுத்துட்டு வந்தீங்க.
இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு தலைநகர் மதுரையில் மட்டும் 12,000 பேருக்கு பட்டா கொடுத்துருக்குறோம். பட்டா வாங்கியிருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னையிலிருந்து உங்க வீட்டில் நிம்மதியா தூங்கலாம். இன்னையிலிருந்து உங்க வீடு சட்டப்படி உங்களுடைய வீடு. உங்களுடைய உரிமையை நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கு. மகளிருடைய பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்யணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை தந்து வருகின்றார்கள். 2021 ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளே முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணத்துக்கான திட்டம் தான். இன்னைக்கு அந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க மகளிர் 520 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த மதுரையில் மட்டும் 21 கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கிறீங்க. மதுரை ஒத்தக்கடை அருகே 3,171 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.